எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு தலைவலி அதிகமாகவே வருது. ஸோ அந்த தலைவலியை விரட்டுற மாதிரி ஒரு மசாலா டீ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறேன்னா, மசாலா டீ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு லவங்கப்பட்டைங்க, இது நான் ஸ்ரீலங்கா பட்டை தான் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, 5 ஏலக்காய் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 7-8 மிளகுங்க, இதையும் போட்டு நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிருங்க, இதையும் போட்டு தட்டிடுங்க. இதுதாங்க நம்ம மசாலா டீ செய்கிறதுக்கான முக்கியமான பொருட்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுடுதண்ணி ரெடி பண்ணணுங்க. நான் 3 பேருக்கு போட போகிறேன். அதனால் 1 டம்ளர் தண்ணிங்க. தண்ணி ஊற்றினோன்னையும் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல, இதெல்லாத்தையும் கலந்து நல்லா ஒரு கொதி வர பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போதே அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியுங்க. சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான டீ தூள் ஆட் பண்ண போகிறோமுங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு டீயோட டிக்காசன் ரொம்ப தேவை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 2.25 தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த டீத்தூளோட டிக்காசன் நல்லா இறங்குற வரை நல்லா கொதிக்க விடுங்க. ஓகேவா? அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குதில்ல. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு பெரிய டம்ளரில் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பொங்கி வரும். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. ஓகேவா? நம்ம பால் சேர்த்தோம்ல, அது காய்ச்சின பால் கிடையாது, காய்ச்சாத பால். ஸோ நீங்கள் காய்ச்சாத பாலை சேர்த்துக்கலாம். இப்போவே நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க. இந்த டீயோட ஸ்மெல் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கோம்ல. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். நல்லா டீ ரெடியானது உங்களுக்கு அந்த இது கொதிக்கும் போதே தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஓகே, வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நல்லா ஆற்றிட்டு நல்லா நீங்கள் இதுன்னு ஆற வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பக்குவத்தில், சூட்டோட பக்குவத்தில் நீங்கள் இந்த டீயை குடிச்சுக்கலாமுங்க. இது நிஜமாகவே எவ்வளோ பெரிய தலைவலியாக இருந்தாலும் இந்த டீயை நீங்கள் குடிக்கும்போது அந்த தலைவலியெல்லாம் போயிருங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு எப்போ தலைவலி வந்தாலும் இந்த மசாலா டீயை தான் நீங்கள் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.